நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச சில வரிகள்ங்க. என்ன அப்படின்னா, தகப்பன் தனக்காக உழைத்ததில்லை, தாய் தனக்காக சமைத்ததில்லை அப்படிங்கிற அந்த வரிகள்ங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட அப்பா வந்து பார்த்தோம்னா, அவருக்காக என்றைக்குமே உழைச்சது கிடையாது. அவர் வந்து பார்த்தோம்னா, வேலை செய்கிற இடத்துலயா இருக்கட்டும், எங்கேயுமே அவர் உழைக்கிறது எல்லாமே நமக்காக தான். அதேபோல் அம்மா வந்து பார்த்தோம்னா, என்றைக்கும் அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சது என்னைக்காச்சும் சமைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்குறி தான். ஸோ உங்களுக்கு அதாவது வீட்டில் இருக்கிறவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், தம்பிக்கு என்ன பிடிக்கும், தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சது தான் அம்மா வந்து செஞ்சு போடுவாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களையே பார்த்தோம்னா, இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் அநாத ஆசிரமத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் சேர்க்குறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வீட்டை விட்டே அனுப்பிடுறாங்க. நீலாம் எங்கள் வீட்டில் இருக்காத அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த நம்ம அப்பா அம்மா அவங்கள என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்கள